ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவோட 9th பர்த்டே எனக்கு எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 4:30க்கு நான் எழுந்துட்டேன். பாப்பாவுக்கு அந்த டைமில் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. ரெகுலராகவே காலையில் 5 மணிலேருந்து எழுந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஈவினிங் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு காம்படிஷனுக்காக. அது டெய்லி ஈவினிங் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ரொம்ப ரிவிஷனுக்கு டைம் இருக்காது. காலையில் எழுந்து படிக்கிறது தான் மெயினாக. அதனால் நைட் நேரத்தில் 8 மணிக்கு மேலாம் படித்தாலும் எதுவுமே ஏறாதுன்ட்டு சீக்கிரமாக படுத்துறது. காலையில் 5 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. அது மாதிரி காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டேன். 6 மணி வரைக்கும் எனக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் தனியாகவே அவங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டேன். அதனால் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவங்களே தான் அவங்களோட டைம் டேபிள் பேட்டர்ன்ஸ் எழுதி வச்சு படிக்கிறது அது எல்லாமே அவளே ஃபாலோ பண்ணிக்கிறா. அதனால் எனக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் போயிடுச்சு. பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அவள் படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கணுன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறதில்ல. காலையில் தான் ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அவங்க வந்ததுமே பாப்பாவை குளிக்க போக சொல்லிவிட்டு அவளுக்காக நான் வாலிபாலும் ஸ்கிப்பிங் ரோப்பும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்போவுமே முன்னாடியே வந்துடுவாங்க. நாங்களே இங்கே தஞ்சாவூரில் போயிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி அதை கிஃப்ட் இந்த வருஷம் சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ரூமுக்கு பக்கத்துலேயே டெக்காத்லான் இருக்கு, நாங்கள் அங்கே தான் போய் வாங்கியிருந்தாங்களாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி சேமியா அதை ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ரச சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டை ஃபுல் ஃபாயில் மாதிரி பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன். எங்களுக்கும் ரசம் சாதம் எல்லாமே மதியானத்துக்கு சேர்த்தே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சாப்பிட்றீங்க காலையில்? நல்லாக்கா எனக்கு எக்ஸாம்க்கு ரெடியா? படிச்சாச்சா? எத்தனை மணிக்கு இருந்துச்சிங்க? 4:45 எழுந்தாச்சா? 4:45 எழுந்து 5 மணிக்கு படிக்க உட்காந்தாச்சு. 6 மணிக்கு எடுத்து வச்சுட்டு 6:30க்கு ரெடியே ஆயாச்சு. சமைச்சாச்சு, பேக் பண்ண வேண்டியதுதான், ஃபேஷியல் ரெடி, மேக்கப் போட வேண்டியதுதான் வேலை. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கடலை மிட்டாய், பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்குலாம் ஸ்வீட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் லஞ்செல்லாம் நான் தான் பேக் பண்ணி எடுத்து வைப்பேன்ட்டு அவளே எல்லாத்தையும் வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. காலையில் நேரத்தில் கடை திறந்துருக்காது அப்படின்றதுனால மொதல் நாளே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு கேக்கு எல்லாமே வாங்கியிருந்தேன். பாம்பே ஸ்வீட்ஸில் எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் பாப்பாவுக்கு பால்கோவா, எனக்கு ஹசோகா, அப்புறம் லட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் ஒரு 1/2 kg. அப்புறம் கேக்கும் பார்த்தீங்கன்னா பீஸாக தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி வாங்கியாச்சு. க்ரீம் கேக்கும் தனியாக வாங்கியிருந்தேன். கேக்லாம் கிருஷ்ணா பேக்கரியில் தான் எப்போவுமே வாங்குவோம். அங்கே வாங்கிட்டேன். ஈவினிங் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஊரில் போய் கொடுக்குறதுக்குலாம் ஈவினிங் டைமில் வாங்கிக்கலான்ட்டு இப்போ காலையில் மட்டும் கொடுக்குறதுக்கு அப்புறம் எங்களுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். சாக்லேட்ஸ் ஸ்கூலில் ஸ்டாஃப்க்குலாம் கொடுக்குறதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு கடலை மிட்டாய் அதெல்லாம் தான் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி. ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்படியே திரும்புங்க. ஹாப்பி பர்த்டே. மொபைல் இதை பார்த்துட்டீங்களா? பார்க்கலையே. மொபைலில் பார்த்துருப்பியோன்னு அம்மா நினைச்சேன். அது என்ன, அது அப்பா கையில் வச்சுருக்காங்க. அது என்னது? யாரும் நேற்று ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை வச்சு பண்ணீங்க? மெஷரிங் டேப்பை வச்சு ஸ்கிப்பிங். அது பாலுக்கு காத்தடிக்கிறது. பால் காற்று இறங்கிடும்ல, அப்போ அடிச்சு அடிச்சு விளையாடு. சரியா? ஹாப்பி பர்த்டே. யார் வாங்கி கொடுத்தா? இது மாமா வாங்கி கொடுத்தாங்க. மாமா காசு கொடுத்தாங்களா, அதில் தான் வாங்குவாங்க. உனக்கு அந்த மீதி காசுல தான் இது. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, ஷூ வாங்கிட்டு, பால் வாங்கிட்டு, ஸ்கிப்பிங் ரோப்பு எல்லாம் வாங்கியாச்சு. ஓகேவா? குடிச்சு சுத்திக்கணும். கையில் அப்படி சுத்திக்குவாங்க. அப்படி சுத்தி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஹாப்பி ஹாப்பி. இந்த பால் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஃபுட்பால் விளையாடுவேன். ஏய் ஃபுட்பால் இல்ல இது. அப்ப வாலிபால். இங்க வா. அம்மா விளையாண்ட வாலிபால். அடிச்சு கண்ணாடி உடைச்சிடாத. அப்படிதான் அடி. எனக்கு ஃபுட்பால்ல கேட்ச் விளையாடு. இப்படி அப்படி அடிச்சு விளையாடுங்க. எடுத்து போடுவேன். ஃபர்ஸ்ட் இது விளையாடுங்க, அப்புறம் பாஸ்கெட் பால் வாங்கி தரேன். ஓகே? ஆமா. இங்க பாரு செல்லம். இங்க பாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கு. அந்த இருக்கு விளையாடாத. பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 நாளே டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. ப்ராக்டிஸை ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஸ்டெப்ஸ்லாம் தெரியாமல் போய்ட்டுன்ட்டு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டு அப்புறம் ஊருக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து மாஸ்டருக்கும் பர்த்டே, அப்புறம் கூட டான்ஸ் ஆட இன்னொரு பாப்பாக்கும் பர்த்டே. ஸோ எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கேக் வாங்கி அங்கேயே கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் பிடிங்க. எங்க அண்ணனே எங்க பிடிங்க எல்லாம் அப்படி வெகலியா பிடிச்சுக்கோ எல்லாத்தையும். ஓகே எல்லாம் ஊதுங்க. எல்லாரும் சேர்ந்து பாட்டு பண்ணலாமா? அண்ணனியா பிக்ஸிக்கல திருப்பிடுங்க. அது 2 19 அவரு 45 சிச்சு இந்த ஆளுக்கு ஒரு டீம் நடக்கலாம். எந்த கையில ஏதோ ஒரு கை. எல்லா கேட்டும் நம்ம நக்கிடுவோம். அதெல்லாம் அப்புறம் கேக் வேஸ்டா போயிடும். ஊருக்கு வந்து நாங்கள் போய் சிறப்பாக 7:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எதுவும் எடுக்கல. இதுக்கப்புறமா அமேசான்லேருந்து ஒரு குட்டி பியூட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து இப்போ August 13th லைவ்ல இருக்கு. August 17th வரைக்கும் இருக்க போகுது. இந்த டைம்ல டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக்கும் கிடைக்குது. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா 5 days மட்டும் தான் இருக்க போகுது. அதனால நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே செக் அவுட் பண்ணுங்க.
மம்மா எர்த்தில் வந்து டீ ட்ரீ ஆன்டி ட்ராண்ட்ரஃப் ஷாம்பு 250 ml வந்து 313 rupeesக்கு வந்து வாங்கியிருக்கேன். இதில் ப்ரைம் டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 5% கூப்பன் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃபர்ஸும் இருக்கும். அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு பற்றி நான் முன்னாடியே லாஸ்ட் மந்த்தில் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கேஷ்பேக் 50 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அவைல் பண்ண முடியும்னா அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஹேர் ஆயில், ஆனியன் ஷாம்பு இதெல்லாம் மம்மா எர்த் பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ஃபால் வந்து ஆகுதுன்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆகலை. நான் அது கண்டினியூவாக மம்மா எர்த்லேருந்து ஆனியன் ஷாம்பு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷம்லாம். இப்போ தான் சின்ன சேஞ்ச் கொடுக்கலான்ட்டு இந்த ஷாம்பு டீ ட்ரீ ஷாம்பு வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஆனியன் ஹேர் ஆயிலும் வந்து நான் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுவுமே நான் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததான் டாக் ஆயுர்வேதாலேருந்து பாடி லோஷன். ஆல்வேரா அண்ட் ஆல்மண்ட் ஆயில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர் எவ்ரி பாத்க்கு அப்புறம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. 250 ml வந்து 175 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததான் மம்மா எர்த் பிராண்டில் நான் சொன்ன மாதிரியே ஆனியன் ஹேர் ஆயில் அதுவும் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 150 ml பேக் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் வந்து இது எது ஆஃபரில் இருக்கோ அது பார்த்து வாங்கிக்கிறது. இந்த வாட்டி 200 ml வந்து ஆஃபரில் இருந்தது. 200 ml வந்து 249 rupeesக்கு இருந்தது. எக்ஸ்ட்ரா ப்ரைம் டிஸ்கவுண்ட் இருக்குது, 5% கூப்பன் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து 2-in-1 ஜெல் செமிமேட் ஐலைனர் வித் விங் ஸ்டாம்ப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மெஸ் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. 2.8 ml வந்து 239 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். வாங்குறப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சைடு ஃபைன் டிப்பு, இன்னொரு சைடு விங் ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக லிக்விட் ஐலைனர் காஜெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறத விட இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்கெட்ச் டைப்பில் இருக்க, நல்ல ஒரு தின் லைன் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டாம்ப் இருக்கிறதுனால விங்ஸ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. லிக்விட் ஐலைனர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இது குயிக் ட்ரை தான் அப்படின்றனால அதுவுமே நல்ல விஷயமா இருக்குது. அடுத்ததாக ஃபேஸஸ் கலர்லேருந்து வெயிட்லெஸ் ஸ்டே மேட் ஃபினிஷ் காம்பேக்ட் பவுட்ரு டாஃபி 05 ஷேட் வந்து எடுத்திருந்தேன். இதுலேயே நிறைய ஷேட்ஸ் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவைலபிளாக இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. 9 grams வந்து 179 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.